என்ன கண்ணு போலாமா? ஏய் அவனை போய் ஆஃப் பண்றா. யாரா அவன்? போய் ஆஃப் பண்றா போடா. ஏய் யார் நீ? எந்த இடத்துல இருந்து வர? யார நீ பாடுற? மாமா ஹே பாஸ்டி. ஏய் லூசு, முதல்ல இங்க இருந்து ஓடி போடி. ஏண்டி சிவா சார் ஃபைட் பண்றத நானும் பாத்துட்டு போறேன்டி. ஏன் அவர்கிட்ட நின்னு பேசிட்டு போயேன். ஐயோ சிவா சார்ல. முதல்ல இங்க இருந்து போடி போ. சரி சரி பத்ரம் பாத்து போ. ஓகே ஓகே போ போ. ஏய் போடா. டேய் நீங்களா அடங்கவே மாட்டீங்களா? இப்ப யார் அடங்குறான்னு பாடுறா. மாமா சூப்பர் மாமா. சூப்பர் தம்பி, நல்லா அடிங்க. அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் கிளிங்க. நல்ல சண்டை போடுறாருல? ஆமாமா, என் புருஷன் தான். சூப்பர்மா. பாத்து மாமா. ஏய் வாடா ஏண்டா நீங்களா பெரிய ரவுடியாடா? ரவுடித்தனம் பண்ற ராஸ்கல். டேய் அடிங்க அடிங்க நல்லா அடிங்க. ஏய் கங்கா சூப்பர் சூப்பர் சூப்பர். கங்கா என்னடி உன்னை ஓட தானே சொன்னேன், அங்க போய் எதுக்கடி ஒளிஞ்சிட்டு இருக்க? ஏய் பைக் இருக்குடி, வாடகைக்கு வாங்கிட்டு வந்தேன். திருப்பி தரலனா நான் தான் மாட்டுவேன். சரி சரி, சண்டைலாம் முடிஞ்சதும் நீ வந்து எடுத்துட்டு போ. சரி ஓகே. ஓகே. ஏய் சக்தி என்னடி? ஏய் பைக் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகாம பாத்துக்கோடி. சரி சரி நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே. இவ ஒருத்தி பைக் டேமேஜா? இந்த ஃபைட்ல நம்ம தானே இருக்கணும். ஹீரோயின் இல்லாம ஃபைட்டா? அப்பதானே ரொமான்ஸ் வரும். ஏய் ஏய் மாமா மாமா தள்ளுங்க மாமா, தள்ளுங்க மாமா, தள்ளுங்க தள்ளுங்க மாமா, தள்ளுங்க மாமா, உன்னை தள்ளுங்க. யாரு இங்க வர சொன்ன? அந்த பக்கம் போ. ஏய் நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் மாமாவை தள்ளுறா பாப்போம். அப்படிதான் தள்ளுறா நல்லா தள்ளுறா. ஏய் ராஸ்கல் ஒழுங்கா தள்ளுறா. ஏய் யார ராஸ்கல்ங்கற? மாமா நான் அவனை சொன்னேன் மாமா. அவனையா? ஆமா மாமா. ஏய் விட்றா. மாமா சண்டை சூப்பரா இருக்கு மாமா. சூப்பரா இருக்கா? இப்ப பாரு சூப்பரா இருக்கும். போடா. ஏய் அறிவு இல்ல உனக்கு? சண்டை போடும்போது நீ குறுக்க வர? மாமா நீங்க எம்ஜிஆர் படம்லாம் பார்த்தது இல்லையா? ஹீரோயின் உள்ள வந்தாதான் ஃபைட் சுவாரஸ்யமா இருக்கும், அதான் உள்ள வந்த. ஏய் மாமா ஓடி வரோம். என்னாச்சு? போனா இவன் ஒருத்தன் அப்பப்ப குறுக்க வந்து. ஏண்டா நீங்களா என்ன ஏரியால பெரிய ரவுடியாடா? நல்லா அடிங்க மாமா. ஹை நல்லா அடிங்க. உங்களை தாண்டி உங்க ஏரியால எவனும் வர முடியாதா? இப்ப சொல்லு, இப்ப சொல்றேன். வேணா அவனுக்கு நல்லா அடிங்க அவனுக்கு. இவ நல்லா இப்படிதான் அடிக்கணும். ஏய் என்ன உங்களை தாண்டி இந்த ஏரியால எவனும் வர முடியாதோ?
நல்லா வேணும். ஏய் ஏய் நீ என்ன பெரிய மன்மதனாடா ரோட் சைடு ரோமியோவா நீ சூப்பர் மாமா. வேணும். பொண்ணுங்கிட்ட தான் வம்புன்னு பாரு சூப்பர் மாமா. ஏய் நீ எதுக்கு சண்டை போடும்போது குறுக்க வர சூப்பரா இருந்துச்சு மாமா. உனக்கெல்லாம் அறிவே கிடையாது வண்டியில ஏறி உட்காரு போலாம். மாமா என்ன மாமா? ஏய் வா கிளம்பலாம். மாமா என்ன சக்தி நீ உள்ள போ. மாமா மாமா ஏய் உள்ள போய் உட்காருன்னு சொல்றல போ. மாமா ஏய் வண்டியில ஏறி உட்காருன்னு சொல்றல போ. மாமா ஏய், ஏய், மாமா பாத்து மாமா. ஏய். ஏய் மாமா ஏய். 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 மாமா ஏய். ஏய். மாமா பாத்து மாமா. சூப்பர் மாமா. அப்படி போடுங்க. ஏய் ஏய் உன்னை விட மாட்டேன்டா. ஏய் என்ன? ஏய் புரியால. ஏய் ஏய். ஏய் ஏய். 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 ஐயோ போலீஸ் பிரச்சனை பெருசாகும் போல. என்னடா ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்கடா ஸ்டேஷனுக்கு. சார் என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ ரோட்ல குப்பை அள்ளுற மாதிரி சட்டையில கை வைக்கிறீங்க. விடுங்க சார். அடிச்சவன் யாரு, எதுக்காக அடிச்சான், இது எதுவுமே விசாரிக்காம நீங்க வாட்ட அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அப்படியா? அப்ப ஸ்டேஷனுக்கு வா, அங்க வச்சு விசாரிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், இந்த ரவுடி பசங்க என்ன கிண்டல் பண்ணதை பார்த்து தான் அவர் இவங்களை அடிச்சாரே. அதுக்கு இவங்க எல்லாருமே சாட்சி. சார் அவர் வரலனா இவனுங்க அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துருப்பாங்க சார். சார் தான் வந்து காப்பாத்தினாரு. ஆமா சார். ஆமா நீ எதுக்கு இவங்களை அடிச்ச? ஏதாவது பிரச்சனை போலீஸ கூப்பிட வேண்டியதானயா? நாங்க வந்து காப்பாத்திருப்போம்ல. இப்ப இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா யாரையா பாப்பா? நீ பாப்பியா? சொல்லு. முதல்ல இவங்களை எல்லாம் தட்டி கேட்க நீ யாரு? சார் நான் யாருன்னு கேக்குறீங்க? நான் அந்த பொண்ணோட புருஷன் சார். ஏமா இவர் சொல்றது உண்மையா? ஆமா இன்ஸ்பெக்டர், அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான். சார் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தான் சார். நான் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா புருஷன்ற முறையில யாரையும் தட்டி கேட்கலாம் சார். போங்க போலீஸ் சார், நீங்க போய் தப்பானவங்கள போய் பிடிங்க. அதை விட்டுட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சாரி சார், தேவையில்லாம நாங்க உங்களை தொந்தரவு பண்ணிட்டோம். நீங்க உங்க ஒய்ஃப் அழைச்சிட்டு வீட்டுக்கு போங்க. ஏய் வாங்கடா. ஏய் போடா. போ நேரா உள்ள. போ. வாடா. ஏறு. தம்பி பின்னிட்டீங்க போங்க. இவனுங்க கிட்ட இதே தொல்லதான் தம்பி. ஒரு வயசு பொண்ணு ரோட்ல போக முடியல, கிண்டல் பண்றதும் கேலி பண்றதுமா இருக்கானுங்க. சில பொண்ணுங்க இவனுக்கு தொல்லை தாங்காம வேலைக்கு போகாம படிக்க போகாம வீட்டிலே இருக்கான்னு பாத்துக்கோங்களேன். இவனுங்க அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணும்போது நான் கூட பயந்தேன் தம்பி. எங்க இவங்களால அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருமோன்னு. நல்ல வேலை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. என்ன இருந்தாலும் பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா புருஷனால தாங்க முடியாதுல்ல. நீங்க எல்லாம் கிளம்புங்க. ஏய் சரிங்க வா, தம்பி, வந்து வண்டியில ஏறு. வாசுருதி போலாம். சரி வாங்க போலாம். அப்பாடா தப்பிச்சோம். மாட்டிருந்தோம் அவ்வளவுதான்.
எல்லாரும் போயிட்டாங்க, பைக் எடுத்துட்டு போயிடலாம். யோ இறங்கு இறங்கு. பாத்தியா, டீலக்ஸ் பங்களா யாருதுன்னு நினைச்ச? என்னோட பொண்ணோட. எவ்வளவு பேசுற நீ அங்க? இப்ப காட்டுறேன் பாரு நான் யாருன்னு. வா வா வா, follow me, follow me, follow me. பாட்டி பாட்டி இத பாரு. ஏய், கடப் கடப் கடப். இது என்ன உன் ஹோட்டல் கஸ்டமர் சேர்ன்னு நினைச்சியா? இந்த சோபா செட் விலை என்னன்னு தெரியுமா? 50,000. நான் உள்ள போய் பணம் எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ நின்னுட்டே இருக்கணும். ரைட்? பாட்டி என்னாச்சு பாட்டி? தலடா. ஐ ஹேவ் நோ டைம், நோ டைம். சுபத்ரா, சுபத்ரா, சுபத்ரா. என்னம்மா, என்ன கோலம் இது? நீ முதல்ல ஒரு 10,000 ரூபாய் குடுமா. குடு குடு குடு. எதுக்குமா? ஏன்னு கேள்வி எல்லாம் கேட்காத. போமா, போய் பணம் கொண்டா. போ 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 போ. இரு 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 இரு, இதோ எடுத்துட்டு வரேன். சுபத்ரா, சுபத்ரா, சீக்கிரமாமா, சீக்கிரமாமா. ஐயோ சீக்கிரமா. வரேன். கட 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 கட. அம்மா, பாட்டி என்ன பாட்டி சொல்லிட்டு போ பாட்டி. இல்லடா, டைம் இல்ல. ஏண்டா கேட்ச். தபார், காசு முக்கியம் இல்ல, யாருகிட்ட எப்படி பேசணுங்கிற மரியாதை தான் முக்கியம். புரிஞ்சுதா? கேளவே மேடம் ஆ? Dress ஆஹா. இத வாஷ் பண்ணி அசிஸ்டன்ட்ட கொடுத்துறேன், அப்புறம் வாங்கிக்கோ. கிளம்ப. 1 மினிட். மேடம் தபார், ஹோட்டல்ல நடந்தது யாருக்குமே தெரியக்கூடாது. ஓஹோ, ஏதோ பம்புல மாட்டிருக்கு. அதான் பணத்தை கேட்டு இங்கேயே வந்துட்டானுங்க. தெரிஞ்சது, இந்த துணிக்கு பதிலா உன்னைய வாஷ் பண்ணிடுவேன். அதுவும் ட்ரை வாஷ். புரிஞ்சுதா? இருக்கா? சரிங்க. ஏய், எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? நிறுத்துக்கடி. ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? என் ட்ரெஸ்ஸ பார்த்தா? நான் ஓல்டேஜ் பீப்புள் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக போயிட்டு வரேன். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக போயிட்டு வரேன்டா. புரியல உனக்கு? உங்களுக்கெல்லாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா என்னன்னு தெரியுமா? பாட்டி அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா புரியல? இல்ல பாட்டி, காம்படிஷன் போயிட்டு வந்தா பிரைஸ் வின் பண்ணி பணத்தை வாங்கிட்டு தானே வருவோம். ஆமா. நீ என்ன பணத்தை கொடுத்துட்டு வர? அது என் காஸ்டியூம் பேமெண்ட்ரா. இந்த காஸ்டியூமுக்கு இவ்ளோ பேமெண்ட்? டேய், this is none of your business. Mind your own business. அண்ணா, பாட்டி இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுது. அட நீ வேற தார்னிமா, பாட்டி ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி எல்லாம் படிச்சிருக்கு. Hey, I have don't your time. Move, move. ஐ ஹேவ் டோன்ட் யுவர் டைம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. அப்பாடா. அம்மா, என்னம்மா நடந்துச்சு? அந்த ரஞ்சித் வரான், சக்திய ஃபாலோ பண்ணி போய் அவனை கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு போனேன். இப்ப இந்த கோலத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அம்மா, நான் சக்திய ஃபாலோ பண்ணி போனனா, அவ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாமா. அங்க போய் அந்த ரஞ்சித்காக வெயிட் பண்ணா. நானும் அந்த ரஞ்சித் வரானா, எப்படி வரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதே ஹோட்டல்ல மறைஞ்சு மறைஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னம்மா, ரஞ்சித் வரலையா? எப்படி வருவான்? ஏன்னா ரஞ்சித்னு ஒரு கேரக்டர் இல்லவே இல்லையே. இல்ல சுபத்ரா, நாம நினைக்கிற மாதிரி இல்ல. அங்க நடந்ததே வேற. என்னம்மா நடந்துச்சு? அம்மாடி, அந்த ரஞ்சித் அங்க வந்திருந்தாமா. உண்மையாவா சொல்ற? அந்த ரஞ்சித் அங்க வந்திருந்தானா? ஆமாமா. எப்படி மாறினா? அவனை பார்க்கும்போது ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி தான் இருந்தான். ஆள் நல்லா டிப்டாப்பா இருந்தாமா. நல்ல பாத்தியாமா? ஆமாமா, பார்த்தமா. அவன் வந்தவன நேரா சக்தி கிட்ட தான் போனான். நான் கொஞ்சம் தூரத்துல இருந்தனால எனக்கு சரியா தெரியல. ஏமா, பக்கத்துல போய் மறைஞ்சிருந்து பார்க்க வேண்டியது தானே? அதுக்காக தாமா இந்த சர்வர் ட்ரெஸ்ஸே போட்டேன். நானும் எப்படியாவது அந்த ரஞ்சித்தோட முகத்தை பார்க்கணும்னு எவ்வளவோ போராடினேன். அம்மா, பாத்தியா இல்லையா? அம்மா, அந்த சக்தி என்ன சொன்னான்னு தெரியலம்மா.
அந்த சக்தி ரஞ்சித்தும் திடீர்னு வேக வேகமா கிளம்பி போயிட்டாங்கம்மா. நானும் அவங்கள ஃபாலோ பண்ணி போறதுக்குள்ள இந்த ட்ரெஸ்ஸால மாட்டிக்கிட்டம்மா. என்னம்மா சொல்ற? அந்த ரஞ்சித்தோட கிளம்பி போயிட்டாளா? அப்போ சக்தி உன்னை இந்த ட்ரெஸ்ல பார்த்தாளா? 100% பார்க்கலாமா. அம்மா, நீ வந்தத அவ பாத்திருக்கா. அதனால தான் அவனை கூட்டிட்டு கிளம்பிட்டா. சுபத்ரா, அப்புறம் இன்னொரு ட்விஸ்ட். என்னம்மா? அங்க நம்ம சிவாவும் வந்திருந்தாமா. சிவாவா? சக்தியோட சிவாவும் வந்திருந்தானா? அப்போ சிவா ரஞ்சித்த பார்த்தானா, பேசினானா? அம்மாடி, நம்ம சிவாவும் அவனுக்கு தெரியாம தான் வந்திருந்தான். அவனும் அந்த ரஞ்சித பார்க்க போல இருக்கு. எப்படிமா சொல்ற? அவனும் தனியா உட்காந்துதான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். அந்த சக்தி ரஞ்சித்து கிளம்பி போனோன்னே அவங்கள ஃபாலோ பண்ணி இவன் பின்னாடியே போயிட்டாமா. பின்னாடியே போனானா? சிவா ஏன் அவங்கள மறைஞ்சு மறைஞ்சு பார்க்கணும்? பார்த்தா பேச வேண்டியது தானே. ஏன் சிவா இப்படி எல்லாம் பண்றான்? அம்மா, ரஞ்சித் வந்தது உனக்கு தெரியணுங்கிறதுக்காக போன் பேசியிருக்கா அந்த சக்தி. ஆனா நீயும் சிவாவும் பாக்குறது அவளுக்கு தெரிஞ்ச உடனே அவனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா. ஆமாமா, அதாம்மா நடந்துச்சு. ரஞ்சித் ஒரிஜினலா இருந்திருந்தா சிவா பாக்குறதுல அவளுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அங்கிருந்து தப்பிச்சு போனோம்? சக்தி ஏதோ பிளான் பண்றாமா. அம்மாடி, சிவா அவங்கள ஃபாலோ பண்ணி போயிருக்கான்லமா. எப்படியும் பார்த்திருப்பான். அவனும் அவளும் வந்தாக்கா என்னன்னு தெரிஞ்சிட போகுது. ஆமாமா. மாமா, அதான் ஆக்ஷன் சீன் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு மூஞ்சிய வெறப்பா வச்சுட்டு வரீங்க? நல்லா தெம்பா வாங்க மாமா. சுத்தி இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் உங்களை எப்படி பாராட்டினாங்க? அது மட்டுமா, போலீஸ் கிட்ட இருந்து உங்களை எப்படி எல்லாம் சண்டை போட்டு காப்பாத்துனாங்க? அதெல்லாம் நினைச்சு பாருங்க மாமா. அப்படியே உடம்புல புல்ல அரிக்குது மாமா. அப்படியே உற்சாகமா வண்டி ஓட்டிட்டு வருவீங்கன்னு பார்த்தா என்னமோ சேசிங் சீன்ல வண்டி ஓட்டுற சைடு வில்லன் மாதிரி இவ்ளோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு வரீங்க. ஏய், வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் பேசாம வரியா? நானும் செம்ம கடுப்புல இருக்கேன், பாத்துக்கோ. ஏன் மாமா? அதான் ரவுடிங்களெல்லாம் அடிச்சு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தாச்சுல. என் கோவமே அந்த ரவுடிங்க மேல கிடையாது, பின்ன அந்த ரஞ்சித் மேலதான். ரஞ்சித் மேலையா? அவன் என்ன மாமா பண்ணா? அவன் ஒண்ணுமே பண்ணல, அதுதான் என்னோட கோவமே. ஒரு பொண்ணு அவனை நம்பி நேர்ல பார்க்க வந்திருக்காளே, அவளை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விடணும்னு ஒரு அக்கறை இல்ல. அவன் பாட்ட பாதியில அத்து விட்டு ஓடி போயிட்டான் ராஸ்கல். மாமா செம்ம டென்ஷன் ஆகுறாரு. ஏதோ போற வழியில அவசர வேலை இருக்கு, நீ ஆட்டோ பிடிச்சு போன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. 3 ரவுடி பசங்க அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவன் பாட்ட பாதியிலேயே விட்டுட்டு ஓடி போறான் ராஸ்கல். ச்சே, அவன்லாம் ஒரு ஆம்பளையா? யாரு சொன்னா அவன் ஆம்பளைன்னு? அப்ப மட்டும் என் கையில சிக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. ஹாய் ரஞ்சித், சொல்லுடா. ஏய், என்னடி, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கா? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லடா, நான் சேஃபா தான் இருக்கேன். ச்சே. ஓ, நான் எப்படி தப்பிச்சேன்னு கேக்குறியா? என் ஹஸ்பண்ட் வந்து காப்பாத்திட்டாருடா. ஆமா, நீ சேஃபா ஹோட்டலுக்கு போயிட்டியா? உனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? ஏய் ஏய் ஏய், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சக்தி. தேங்க் காட். உனக்கு ஏதோ ஆயிடுமோன்னு தான் நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன்டா. நல்ல வேலை, நீ எப்படியும் தப்பிச்சிட்ட. சரி, என்ன உன் ஆளு ஃபைட்லாம் பட்டே கலப்புறாரு? அதுவா, செம்ம ஃபைட்டுடா. ஆனா ஓ அளவுக்குலாம் இல்ல. எல்லாரையும் அடிச்சு முடிக்க ஏய், ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுடா. இது நீயா இருந்தான்னு வச்சுக்கோயேன், உன்னோட குன்ஃபு கராத்தே எல்லாம் யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தனையும் 2 அடிதான். எல்லாரும் 20 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆயிருப்பாங்க. அதுலயும் உன்னோட செம்ம ஷாட் அடி இருக்கு பாரு, அதுதானே ஸ்பெஷல். நீ இல்லாம போயிட்ட பாரு, அதுதான். டேய் அறிவு கட்ட ராஸ்கல், ஐயோ, கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு? நீ என் கையில சிக்கி இருக்கணும்டா, ஒன்ன பொல்லி போட்டிருப்ப. சார், சார், என்ன சார், என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏண்டா, உன்னை நம்பி ஒரு பொண்ணு உன்னை பார்க்க வந்தா அவளை இப்படிதான் பிரச்சனைக்கு நடுவுல விட்டுட்டு ஓடி போவியா? ஐயோ.
போச்சு. இதே இது உங்க அம்மா அக்கா தங்கச்சி யாராவது இருந்தா விட்டுட்டு ஓடி போவியாடா? நல்லா மாட்டினேன். இப்ப மட்டும் நீ என் கண்ணு முன்னாடி வந்த